அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு கிரக பெயர்ச்சிகளானது பார்த்தீங்கன்னா இடமாறுகிறது. இந்த கிரக பெயர்ச்சிகளினுடைய தாக்கங்களானது பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில பல யோக பலனை அள்ளித்தரக்கூடியதாக இருக்க போகிறதுங்க. சுக்கிரன் பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் இருப்பது இவர்களுக்கு பல வகையிலுமே எதிர்பார்க்காத அளவிற்கு பார்த்தீங்கன்னா உதவிகளை செய்து தரப்போகின்றார். அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவின் மூலமாக நம்ம தெளிவாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையில் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பஞ்சமஸ்தானத்தில் குரு, ரணரண ரேகஸ்தானத்தில் செவ்வாய், அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், புதன், பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன், கேது, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி, தைரிய வீரிஸ்தானத்தில் ராகு என கிரக நிலைகளானது உள்ளது. இந்த கிரக நிலைகளினுடைய தாக்கங்களானது பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு ராசிநாதன் சனி பலமாக இருக்கிறாருங்க. அதனால யோக பலனையே உங்களுக்கு அள்ளி கொடுப்பாரு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். சுக்கிரன் பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் இருப்பது உங்களுக்கு பல வகையிலும் எதிர்பார்த்த உதவிகளானது பார்த்தீங்கன்னா கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்த வேதனையும் சோதனைகளும் இப்பொழுது மாறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். உடல் ஆரோக்கியங்கள் பார்த்தீங்கன்னா வலுப்பெறுங்க. வாகனங்களில் செல்லும் போது கவனங்கள் தேவை. அதே போல அரசாங்க காரியங்களில் இருந்த தடைகளானது நீங்கும். புத்தி சாதுரியங்களானது உங்களுக்கு அதிகரிக்கும். தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பதனால தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு உயர்வுகள் உண்டாகுங்க. பணியாளர்கள் மூலமாக காரிய அனுகூலங்களும் உங்களுக்கு ஏற்படும். அனுபவபூர்வமான அறிவுகளானது இப்பொழுது கை கொடுக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எளிதாகவே பணிகளை செய்து முடிப்பார்கள். செயல்திறன்களானது உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களுக்கான வேலைகளை சரியான நேரத்தில் செய்து முடித்து பாராட்டுகளையும் நீங்கள் பெறுவீர். குடும்பஸ்தானத்தில் சனி இருப்பதனால குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது குறை சொல்லியபடி இருப்பார்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் சேரும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நன்மையை தரும். பிள்ளைகளினுடைய எதிர்காலங்கள் குறித்து தேவையான பணிகளையும் நீங்கள் கவனிப்பீர்கள். பெண்களுக்கு புத்தி சாதுரியங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. பயணங்களின் போது கவனங்கள் தேவை. வேலைகளுக்கு செல்லும் போது பெண்கள் தங்களுடைய பொருட்களை பத்திரமாக வைத்திருப்பது நல்லது. கலைத்துறையினருக்கு திடீர் கோபங்களானது உண்டாகலாம். நிதானமாக இருப்பது நல்லது. புத்தி சாதுரியத்தினால எதையுமே நீங்கள் சமாளிப்பீர்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே தள்ளி போடாமல் உடனே முடிவு காண்பது நல்லது. தெளிவான சிந்தனைகளானது உங்களுக்கு இப்பொழுது தோன்றுங்க. எந்த ஒரு காரியத்தையுமே செய்யும் முன்பு நீங்கள் ஆலோசனை செய்து அதில் ஈடுபட்டு வெற்றியும் காண்பீர்கள். அரசியல் துறையினருக்கு சாமர்த்தியமான உங்களது செயல்கள் கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். முக்கிய நபர்கள், அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் நட்புகளானது பார்த்தீங்கன்னா இப்பொழுது கிடைக்கும். அதனால கௌரவங்களானது அதிகரிக்குங்க. புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை தரும். புதிய நண்பர்களினுடைய அறிமுகங்களும் உங்களுக்கு உண்டாகுங்க. அதனால நன்மைகளும் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகளானது நீங்கும். திறமைகளானது உங்களுக்கு வெளிப்படுங்க. ஆசிரியர்களுடன் நல்லுறவுகளானது ஏற்படும். அதேபோல் பெற்றோர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றத்தை பார்த்தீங்கன்னா காண்பார்கள். நிலுவையில் உள்ள தொகையானது சேரும். சிலருக்கு வேலை மாற்றங்களும் உண்டாக வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியினுடைய உறவுகளானது மகிழ்ச்சிகரமாக இருக்குங்க. குடும்பத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். தெய்வ நம்பிக்கையும் அதிகரிக்கும். மேலுமே உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக பார்த்தீங்கன்னா உதவிகளானது கிடைக்குங்க. பிள்ளைகளினுடைய நலனில் அக்கறையும் நீங்கள் காட்டுவீர்கள். பெண்கள் திறமையாக சமாளித்து எந்த பிரச்சனையிலுமே சாதகமான முடிவை பெறுவீர்கள். இழுபறியாக இருந்த காரியங்களில் எதிர்பாராத திருப்பங்களானது ஏற்படும். மாணவர்களுக்கு தேர்வுகள் பற்றிய பயங்களானது நீங்குங்க. கல்வியில் முன்னேற்றங்களானது காணப்படும். இன்று எல்லா காரியங்களிலும் நன்மைகளானது உண்டாகும். செய்தொழிலானது பார்த்தீங்கன்னா சிறக்குங்க. நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் எதிர்பார்த்த உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும். வெளியூர் பயணங்களால் வீண் அலைச்சலும் செலவுகளும் ஏற்படலாம். செய்தொழிலில் மன நிம்மதியானது பார்த்தீங்கன்னா அதிக நன்மையை உண்டாக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நண்பர்களுடன் சேர்ந்து செய்யக்கூடிய காரியம் சாதகமான பலனையை தரும். திட்டமிட்டு செய்யும் பயணங்கள் வெற்றி பெறும்.
அதேபோல் செலவு செய்வது பற்றி யோசனை செய்து தேவை என்றால் மட்டுமே நீங்கள் செய்வீர்கள். தொழில் வியாபாரங்கள் தொடர்பான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதல் முயற்சிக்கு பிறகு எதிர்பார்த்தபடி நடந்து முடியுங்க. பயணங்கள் செல்ல நேரிடலாம். புத்தியை உபயோகித்து வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா புதுமையை செய்வது பற்றிய ஆலோசனையில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பிடித்தமான இடத்திற்கு வேலை மாற்றங்களானது கிடைக்கலாம். குடும்பத்தில் வாக்குவாதங்களானது உண்டாகலாம். வாழ்க்கை துணையையும் குழந்தைகளிடமும் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்திற்காக கூடுதலாக பார்த்தீங்கன்னா உழைக்க வேண்டியதும் இருக்கும். பெண்களுக்கு எடுத்த காரியத்தை செய்து முடிக்க கால தாமதங்களானது ஏற்படுங்க. திட்டமிட்டு செயல்படுவது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். அதேபோல் மாணவர்களுக்கு எதிர்காலங்கள் பற்றிய திட்டங்கள் மனதில் தோன்றும். கல்வியில் கூடுதல் கவனத்தை பார்த்தீங்கன்னா செலுத்துவீர்கள். கலைஞர்களுக்கு தங்கு தடையின்றி புதிய வாய்ப்புகளை பார்த்தீங்கன்னா பெறலாம். புகழ் பாராட்டானது சேரும். நற்பெயர் எடுப்பதற்குண்டான சூழ்நிலைகளானது இப்பொழுது உருவாகுங்க. எதிர்பார்த்த உதவிகளும் சேரும். அரசியலில் உள்ளவர்களுக்கு நல்ல பலன்களானது கிடைத்தாலுமே அதே நேரத்தில் விழிப்புடன் செயல்படுவதும் நன்மையை தரும். இனப்பெரியாக இருந்த சில காரியங்கள் நன்றாகவே நடந்து முடியும். கையிருப்பும் உங்களுக்கு கூடும். மேலுமே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிம்மதியும் சுகமும் அதிகரிக்கும். புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்ல வேண்டியும் வரலாம். பணவரவுகள் திருப்திகரமாக இருக்குங்க. அதேபோல் பல வகையிலுமே பிறர் உதவியானது கிடைக்க பெறுவீர்கள். புத்தி சாதுரியங்களானது அதிகரிக்குங்க. யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. மேலுமே தொழில் வியாபாரங்கள் நிதானமாக பார்த்தீங்கன்னா நடக்கும். அதேபோல் உறவினர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. எல்லா விதமான காரியங்களும் உங்களுக்கு சாதகமான பலனையே தரும். பணவரவுகள் திருப்தியை கொடுக்கும். பக்தியில் நாட்டங்களானது ஏற்படும். பணவரவும் அதிகரிக்கும். இந்த ஒரு காலகட்டத்தில் எதிர்ப்புகளானது அகலும். நீண்ட நாட்களாக இருந்த அந்த பிரச்சனைகளானது தீருங்க. உதவிகளை செய்து மன திருப்தியை அடைவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமாகவே முடியும். மனதில் இருந்த குழப்பங்களானது நீங்கி திருப்தியானது நிலவுங்க. பணவரவுகளானது எதிர்பார்த்தபடியே சேரும். தொழில் வியாபாரத்தில் உயர்வுகளானது உண்டாகும். பணியாளர்கள் மூலமாக காரிய அனுகூலங்களும் உங்களுக்கு ஏற்படுங்க. அனுபவபூர்வமான அறிவுகளானது இப்பொழுது கை கொடுக்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எளிதாக பணிகளை செய்து முடிப்பார்கள். செயல்திறன்களானது அதிகரிக்கும். உங்களுக்கான வேலைகளை சரியான நேரத்தில் செய்து முடித்து பாராட்டையும் இப்பொழுது நீங்கள் பெறலாம். குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு குறை சொல்லியபடியே இருப்பார்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்களானது இப்பொழுது சேரும். அதேபோல் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நன்மையை தரும். பிள்ளைகளினுடைய எதிர்காலங்கள் குறித்து தேவையான பணிகளையும் இப்பொழுது கவனிப்பீர். பெண்களுக்கு புத்தி சாதுரியங்களானது அதிகரிக்குங்க. பயணங்களின் போது கவனங்கள் தேவை. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் தங்களுடைய பொருட்களை பத்திரமாக வைத்திருப்பது நல்லது. கலைத்துறையினருக்கு திடீர் கோபங்களானது உண்டாகலாம். நிதானமாக இருப்பது நல்லது. புத்தி சாதுரியத்தினால எதையுமே நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே தள்ளி போடாமல் உடனே முடிவு காண்பது சிறந்தது. தெளிவான சிந்தனைகளானது உங்களுக்கு தோன்றும். எந்த காரியத்தையுமே செய்யும் முன்பு நீங்கள் ஆலோசனை செய்து அதில் ஈடுபட்டு வெற்றியும் காண்பீர்கள். அரசியல் துறையினருக்கு பார்த்தீங்கன்னா சாமர்த்தியமான உங்களது செயல்கள் கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவர். அதேபோல் முக்கிய நபர்கள், அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் நட்புகள் பார்த்தீங்கன்னா இப்பொழுது உங்களுக்கு ஏற்படுங்க. அதனால் கௌரவங்களானது அதிகரிக்கும். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை தரும். புதிய நபர்களினுடைய அறிமுகங்களானது உண்டாகும். அதனால் நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உறவினர்கள் மூலமாக நன்மைகளானது உண்டாகலாங்க. மனக்குழப்பங்கள் நீங்கி எதிலுமே தெளிவான ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய மனநிலையானது உங்களுக்கு ஏற்படும். அதேபோல் காரிய தடைகளானது விலகும். எதிர்பார்த்த பணமானது வரலாம். அதேபோல் காரிய அனுகூலங்களும் உண்டாகும். அடுத்ததாக திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றங்களானது கிடைக்குங்க. விளையாட்டுகளில் ஈடுபாடுகளானது அதிகரிக்கும். உயர்வான எண்ணங்களுடன் சமூகத்தில் பார்த்தீங்கன்னா உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்களுடன் நட்பானது பெறுவீர்கள். அதேபோல் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியங்களும் உண்டாகும். அடுத்ததாக அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தொல்லை தராமல் இருக்கும். எதிர்பார்த்த பண வசதிகளானது கிடைக்குங்க. உங்களது செயல்களுக்கு இருந்த எதிர்ப்புகளானது இப்பொழுது நீங்கும். வழக்கு விவகாரங்களில் சாதகமான போக்கே காணப்படும். மேலும் பரிகாரமாக பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையில் ஆஞ்சநேயரை வெண்ணெய் சாற்றி வணங்கி வர துன்பமும் தொல்லையும் உங்களுக்கு நீங்கும். மனோதைரியங்களும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும்.
இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.